வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதில் சலாம் சொல்லுங்க. நல்ல சத்தம் போட்டு உற்சாகமா சொல்ல வேண்டிய நேரத்துல நீங்க எல்லாருமே சோகமா சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம இக்பால் ஆகியார் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப உற்சாகமா பேசிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப நீங்க பதில் சொல்ற சலாமும் ரொம்ப உற்சாகமா இருக்கணும் இல்லையா? உற்சாகமா சொல்லுங்க திரும்ப. இப்படி இருக்கணும். இந்த உற்சாகம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் நம்ம தம்பி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி அவங்க சொன்னாங்க, அடுத்த வாரம் இதே நாள் நம்ம ஒரு உம்ரா செய்து விட்டு மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அப்படி நம்ம செய்யக்கூடிய உம்ராக்கள் அனைத்தையுமே மன நிறைவோடு செய்த உம்ராவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி முடிவாங்க. அதே போல இந்த உம்ராவினுடைய பாக்கியத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் குலைமுத்தூர் ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் சார்பாக நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்துல ஹஜ்ஜினுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெறக்கூடியவனாக. அதுபோல இந்த குலைமுத்தூர் டிராவல்ஸ்ல செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் அவர்களுடைய எல்லா விதமான காலகட்டங்களிலும் அடிக்கடி ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவனாக. ஹாஜிமார்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே பெரிய அனுபவங்கள் பெற்றவர்கள். நீங்க எல்லாமே பல தடவை உம்ரா செஞ்சிருப்பீங்க, ஹஜ் செய்தவர்களும் இருக்கிறார்கள். மாமெல்லாம் ஹஜ் பல தடவை செஞ்சவங்க தான். இப்ப நான் என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய சாலிகான மனைவி 2015 ஒரு உம்ரா நாங்க போயிட்டு வந்தோம், தீன் ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் மூலமா. அதோடு இப்ப இந்த பயணத்துல நானும் என்னுடைய தாயார், என்னுடைய மனைவி, என்னுடைய மச்சான், என்னுடைய தங்கை எல்லாருமே போக வேண்டிய ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனா எங்க உம்மாக்கு அந்த உம்ரா உடைய அந்த விஷயத்துக்காக மேற்கொள்ளும் போது பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. கடைசியில எங்க உம்மாக்கு பாஸ்போர்ட் வந்தது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் வந்துச்சு. அதனால இந்த பயணத்துல என்னாலையும் என்னுடைய தாயார்னாலையும் போக முடியல. அதனால என்னுடைய சாலிகான மனைவி மட்டும், அதே போல என்னுடைய மச்சான், என்னுடைய தங்கை, அவங்க 3 பேரும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணத்துல உம்ரா உங்களோட செய்ய இருக்கிறாங்க. நீங்க எல்லாருமே அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. அது போல என்னுடைய மனைவி ஆலிமா தான், அவங்களுக்கும் எல்லாமே தெரியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம ஹாஜியார் சொன்னது போல நேரம் என்பது எல்லோருக்கும் முக்கியமானது இல்லையா? என்னுடைய ஹஸரத் இருந்தது, கமாலுத்தீன் ஹஸரத் இருந்தது, நவரல்லாஹு மர்கதஹு, அவர்களுடைய மன்னரை அல்லாஹ் தஆலா சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பானாக. அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அப்துல் ரஹ்மான், உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சொன்னாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னாங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு நான் கேட்டேன், அங்க என்ன சொல்ல வர்றீங்க, நான் எதை இழந்தா ரொம்ப கவலைப்படணும் அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, உனக்காக வேண்டி அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த பொன்னான நேரங்கள், உனக்காக வேண்டி அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த பொன்னான நேரங்கள், அந்த நேரத்தை நீ ஒரு வினாடி இழப்பது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் 1000 நாட்களை இழப்பதற்கு சமமானது. என்ன சொன்னாங்க? உன்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வினாடி இழப்பது என்பது உன்னுடைய வாழ்நாளில் 1000 நாட்களை இழப்பதற்கு சமமானது. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வினாடியையும் உன்னுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு சமமானமாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் இப்ப நீங்க எல்லாருமே உம்ரா செய்யும் போது இருக்கிறதுனால உம்ரால இருக்கக்கூடிய, அதாவது இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து ஏர்போர்ட்ல நீங்க ஏற்ற அந்த நேரத்திலிருந்து திரும்ப நீங்க உங்களுடைய தாயகத்திற்கு திரும்பி வருகின்ற வரை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த 15 நாட்கள் என்பது மிகப்பெரிய பொன்னான நாட்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத பொற்காலத்தினுடைய நாட்களாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அந்த பொற்காலத்தை நாம் எந்த வகையிலும் வீணான விஷயங்களில், வீணான பேச்சுக்களில், வீணான செயல்பாடுகளில்
ஈடுபடுத்தக்கூடியதாக ஆகிவிடக் கூடாது. அதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த போஸ்டர் போட்டுருக்காங்க, கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு உம்ரா நாம் செய்துவிட்டு இன்னொரு உம்ரா நாம் செய்ய போகிறோம் அல்லவா, அந்த உம்ராவுக்கு இடைப்பட்ட இந்த நேரங்கள் அனைத்துமே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய அர்த்தத்தை புரிதல்தான் அந்த ஒரு வரி வார்த்தை. அது ஒரு வரி வார்த்தையிலேயே 1000 அர்த்தங்களை நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள். விளங்குதுங்களா? அதனால இங்கிருந்து நீங்க பயணம் செஞ்ச உடனேயே முதல் உம்ராவை முடித்து விட்டுதான் நீங்க மனநிறைவோடு நீங்க ஆக போகிறீர்கள். அந்த அடிப்படையில உம்ரால செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் இப்போது உங்களுக்கு விலக்கி தருவார்கள். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, அடுத்த விஷயமா நேரத்திற்கு அடுத்த விஷயமா உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உம்ராவிற்கு நாம் சொல்கிறோம் அல்லவா, நம்ம காசு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம், அதே மாதிரி மற்ற விஷயங்களை நம்முடைய உடல் தகுதியை எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோம், நம்முடைய மற்ற எல்லா செலவினங்களையும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாம் இருக்குது. ஆனா இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த உம்ராவில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்துமே நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு திருப்திக்குரியதாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு திருப்திக்குரிய அமலாக அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள்ல நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு செயல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம்.